ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நாம் நம்மளோட வீட்டில் இருந்து எப்பவுமே வெளியே சென்றாலும் பரவாயில்ல, அல்லது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலும் நம்ம எந்த ஒரு ஊருக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கோ எங்கு சென்றாலுமே நாம் நம்ம கூடவே இந்த அம்மனுக்குரிய இந்த ஒரு பொருளையும் நம்ம வச்சுக்கணுமாங்க. வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு சென்றாலுமே அல்லது உங்களை தேடி கூட நல்ல நல்ல விஷயங்களும் மங்களகரமான விஷயங்களுமே நடப்பதற்கு இந்த அம்மனுக்குரிய இந்த பொருள் உங்களுடனே இருப்பதனால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்குமா. இந்த ஒரு பொருளை உங்களது பையிலையோ அல்லது ஹேண்ட்பேக்கோ பையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கணுங்க. இந்த பொருளை நீங்கள் முக்கியமாக எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம மகா பெரியவா மகிமைகள் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எலுமிச்சை பழம் இருக்கிறது அல்லவா, இந்த மஞ்சள் நிறம் கொண்ட மங்களகரமான இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதனை பூஜை அறையில வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு முடிந்தா அம்மன் கோவிலானது அருகில் இருந்தால் அம்மன் கோவிலில் பாதத்திற்கு அடியில் இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் சந்தன குங்குமம் எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க அதன் கடவுள் நம்பிக்கையுடன் உங்களுடைய முழு நம்பிக்கையோடு அதை நீங்க எங்க செல்லும் பொழுதும் அதை உங்க கூடையே எடுத்துட்டு போங்க. ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்க 7 நாட்கள் வரை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு செல்லும் பொழுதும் இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம கூடவே கொண்டு போறதுனால இங்கே பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்குமாம். முக்கியமா நம்மளை பிடித்த பீடைகள், தரித்திரங்கள், தீய சக்திகள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகுவதற்கு இந்த எலுமிச்சம்பழமானது மிக பெரிய அளவுல நன்மை கொண்டதாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கும் நாம எலுமிச்சம்பழத்தை வச்சுதான் தொடங்குவோம். எனவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். தற்பொழுது திருமணம் பற்றி யாரிடமாவது நீங்க பேச செல்கிறீர்கள் என்றால் அவர்கள் யாருக்கு திருமணம் பற்றி பேசப் போகிறீர்களோ அவர்கள் இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் அந்த திருமணமானது கட்டாயமாக நடைபெறும். அதற்கப்புறமாக எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த ஒரு காரியமும் கட்டாயமா நிறைவேறுமா. எனவே நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பாகவும் எலுமிச்சம்பழத்தை உங்க கூடவே இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இது அம்மனுக்குரிய மிகப்பெரிய பொருள். நீங்கள் தினசரி முடிந்தால் வாரத்திற்கு 1 நாளோ 2 நாளோ உங்களை வீட்டிற்கு அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க அம்மன் பாதத்திற்கு அடியில் வைத்து நன்றாக வணங்கி கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வரக்கூடாது. அது மட்டுமல்லாமல் என்னை பிடித்த தீய சக்தி அனைத்துமே ஓடிவிட வேண்டும் என்பது போல நீங்கள் கூறிக்கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை நீங்க பண்ணிட்டு வாங்க. இதனால மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடப்பதற்கு அதிக அளவுல வாய்ப்புகளானது இருக்கிறது. தவறாம இந்த அம்மனுக்குரிய இந்த ஒரு பொருளை உங்க கூடவே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வச்சுதான் தொடங்குவோம். எனவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். தற்பொழுது திருமணம் பற்றி யாரிடமாவது நீங்க பேச செல்கிறீர்கள் என்றால் அவர்கள் யாருக்கு திருமணம் பற்றி பேசப் போகிறீர்களோ அவர்கள் இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் அந்த திருமணமானது கட்டாயமாக நடைபெறும். அதற்கப்புறமாக எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம இந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த ஒரு காரியமும் கட்டாயமா நிறைவேறுமா. எனவே நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பாகவும் எலுமிச்சம் பழத்தை உங்க கூடவே இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இது அம்மனுக்குரிய மிகப்பெரிய பொருள். நீங்கள் தினசரி முடிந்தால் வாரத்திற்கு 1 நாளோ 2 நாளோ உங்களை வீட்டிற்கு அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க அம்மன் பாதத்திற்கு அடியில் வைத்து நன்றாக வணங்கி கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வரக்கூடாது. அது மட்டுமல்லாமல் என்னை பிடித்த தீய சக்தி அனைத்துமே ஓடிவிட வேண்டும்